எபிசோட் 9ல் மது அவங்க அப்பாவுக்கு பால் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா பாலை வாங்கி குடிச்சிட்டு, என்னம்மா உனக்கு வீடு பிடிச்சிருக்கா, ஒரு ரூமுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் வேணுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னோடனே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பால் காய்ச்சிருக்கனால நீங்கள் இங்கே தான் தங்கணும் அப்படின்னோடனே நீங்களும் எங்கள் கூட தங்குவீங்களான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை என்னாலெல்லாம் இங்கே தங்க முடியாது அப்படின்னோடனே மதுக்கு கோவம் வருது. நான் கிளம்பிடுறேன், ஆனால் இங்கேயே தங்குங்க, அண்ட் நீங்கள் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு ரொம்ப டேஸ் எடுக்கும், ஏன்னா இதில் ஒர்க் இருக்குது, அது வரைக்கும் அந்த வீட்டை சும்மா விட வேண்டாம், ரெண்ட்டுக்கு விடுங்க, அதில் வர காசை மது பேரில் பேங்க்கில் போட்டு வை அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா இவங்க வந்து திட்டுறாங்க, எப்படியும் நம்மளை தனியாக தானே விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மது திட்டுறாங்க. நைட் அவங்க 2 பேர் பாய் போட்டு அங்கே தூங்குறாங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு நாளைக்கு நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மது கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஆமாம் அங்கே தான் போகிறேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போகாத மது, உனக்கு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே நீ என் பேச்சை கேட்குறியா, நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும், நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதே நான் கெஸ் பண்ணிட்டேன் அவங்க அப்பாவை ஏதோ பார்க்க போகிறாங்க. ஸோ ஜக்கு வந்து மதுவை லவ் பண்ணுறது 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் கிடையாது, இவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு சென்ட்ரல் ஜெயில் போகிறாங்க. ப்ரிசனில் நமக்கு வந்து ஒரு இருட்டாக தான் காட்டுறாங்க, ஒரு பர்சனோட ஃபேஸை நமக்கு காட்டலை. இங்கே இருந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு ரொம்ப இமோஷனலாக மது பேசுகிறாங்க. அவங்க அப்பாவும் அங்கேருந்து கை காட்டுறாங்க. மது பார்த்துட்டு இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ சித்து வந்து அவங்க அம்மாவோட அட்வைஸ் படி ரோஷினியை அந்த கேபின் விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ரோஷினி வந்து ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அவங்க கிட்ட பழகுறாங்க. ப்ளஸ் என்னன்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, உங்களுக்கும் எனக்கு உன் மேலே எந்த க்ரஷும் இல்லை அப்படின்னோடனே உங்களுக்கு என் மேலே க்ரஷ் வரது வரைக்கும் அந்த கேபின் விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹர்னி வந்து லைட்டாக விட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சித்தோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹர்னி கிட்ட அந்த இதை விட்டு வெளியே போயிட்டாலாமா அந்த பொண்ணு அப்படின்னோடனே இல்லை இன்னும் 2 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து இப்போ சித்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஏன்டா இன்னும் உனக்கு அவளை வெளியே அனுப்ப முடியலையா அப்படின்னோடனே அம்மா அவள் பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாமா, அவளுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்கிறாமா அப்படின்னோடனே டேய் உனக்கு வேண்டியவளுக்கு ஒன்று பிடிக்கல, உனக்கு வேண்டாதவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னடா பண்ண போகிற நீ ஒரு டம்மி பீஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்குவோட அந்த வீடியோ அந்த ரூம் வச்சிருப்பார்ல ரெக்கார்டிங் ரூம் மாதிரி, அந்த ரூமுக்கு வந்து மது வராங்க. மது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படின்னு ஜக்கு கேட்குறாரு. உடனே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பல்லவி போர்ஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே சரி பிளேலிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னோடனே அவங்க அனுப்பி கொடுக்குறாங்க. பார்த்தா அது எல்லாமே ஃபாதர் டாட்டர் சாங்ஸாக இருக்குது. என்னங்க எல்லாமே அப்பா பொண்ணு சாங்ஸாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட நான் கேட்ட பாட்டு இது எல்லாமே, எனக்கு இந்த பாட்டெல்லாம் இருந்தால் எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி இருக்கணுன்னே அப்படின்னு ஜக்கு வந்து உடனே அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்காரு, பட் என் கூட இல்லை அதுக்காக தான் அப்படின்னோடனே அந்த கூட உள்ள ஃப்ரெண்டு ஜக்குவோட ஃப்ரெண்டு வந்து அதுக்கு டீஸ் பண்ணுறாங்க மதுவை. அதுக்கு ஜக்கு வந்து மதுவை டீஸ் பண்ணாதடா, அது அவளோட இமோஷன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறாரு. இப்போ சித்து வந்து ஹரிணியை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹரிணி என்ன அப்படின்னோடனே வெளியில் வா தனியாக ஸ்மோக்கிங் சவுண்ட் போய் பேசலாம் அப்படின்னோடனே நான் வரமாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வராங்க. வந்தவுடனே சித் வந்து இந்த ப்ராப்ளத்தை சொல்கிறாரு. ரோஷினி வந்து இந்த மாதிரி வெளியே போக மாட்டேங்கிறா, அவளுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹரிணி சொல்கிறாங்க முதல்ல இந்த மாதிரி பாவமாக அப்பாவையே ஃபேஸ் வச்சுக்கிறது நிறுத்து, எனக்கு லவ் பிடிக்காது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஹார்ஷாக சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ எனக்கு அப்படி வராதே அப்படிங்கிறாரு. எனக்கு தான் லவ்வே பிடிக்குமே, ஃபஸ்ட்டு நான் லவ் பிடிக்காதுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னோடனே அப்படியே அப்போ அவளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னோடனே இல்லை ஹரிணி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு ரோஷினி கிட்டே நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது ரோஷினி நான் வெளியே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. உடனே இவர் நான் ஹரிணியை லவ் பண்ணுறேன்னே எனக்கு தெரியும், நான் ஹரிணி உங்களை லவ் பண்ணல, நான் உங்களை லவ் பண்ணுறேன், என்ன லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே இவர் ரொம்ப கடுப்பாயிட்டு நான் பேசாமல் நீ இங்கே இருமா, நீ இல்லைனா நான் ஹராஸ்மெண்ட் கேஸில் என்னை பிடிச்சிருவா போல இருக்கு, ஸோ நான் கேபினெட்டை வெளியே போகிறேன்னு அவர் கேபினெட்டை வெளியே போய்ட்றாரு. இப்போது ஜெயஸ்ரீயோட அம்மா வந்துட்டு பனிமலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பொன்மலர் வந்து ஜாதகம் பார்க்க அஸ்வினோட அப்பா கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த 4 ஜாதகம் வந்திருக்குன்னு, இந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தை பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவர் பார்த்துட்டு இவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, இவன் நல்லா வேணாம் அப்படின்னு சொல்லி 2 ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2 ஜாதகத்தை கொடுக்குறாரு. இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல ஜெயஸ்ரீக்கு மேற்கே இருந்து தான் மாப்பிள்ளை வருவான் அப்படின்னு. அப்போ அந்த வீட்டில் சைடில் அஸ்வின் கூட உட்காந்து மீரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீரா சொல்கிறாங்க மேற்குன்னா நார்த்லேருந்து வருவானா அப்படின்னோடனே இல்லை பக்கத்து ஸ்டேட் தான், நம்மளை ஒட்டின ஸ்டேட்லேருந்து தான் மாப்பிள்ளை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. போனோடனே போகிறப்போ பொன்மலர்கிட்ட எனக்கு ஜெயஸ்ரீயோட நம்பர் மட்டும் கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த அஸ்ட்ராலஜர் கேட்குறாரு. கேட்ட உடனே நம்பர் கொடுக்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நான் புண்ணியக்கோடி அங்கிள் பேசுகிறேம்மா, நீ உயிர் தப்பி இங்கே வந்திருக்க, எனக்கு தெரியும், இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள் அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு ஜெயஸ்ரீ சொன்னோன்னே நீ என்கிட்டலாம் எதுவும் மறைக்க வேண்டாமா, எனக்கு தெரியும் இந்த வருஷம் உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ சித்துக்கிட்ட அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே என்னடாச்சு அப்படின்னோடனே அம்மா எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலம்மா, அந்த பொண்ணு போக மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாரு. உடனே நீ பேசாமல் ஹரிணி உன் கேபின்குள்ளே கூப்பிட்டு வச்சுக்கோ, ஹரிணியே அவளை விரட்டிடுவா, உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது, பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்னு சொன்னோன்னே சித்துவும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வந்து
அஸ்வினும் மீராவும் அன்றைக்கி போய் ஒரு பேட் வாங்கினாங்கல்ல, அந்த பேட்டை வந்து அஸ்வின் வந்து மீரா கிட்ட கேட்டிருந்திருப்பாரு, எனக்கு உன்னோட பேட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அப்போ வந்து அவங்க வந்து நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், ஸோ நீ நாளைக்கு காலையில் மேட்ச்சுக்கு போகிறப்போ எங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அஸ்வின் வந்து மீராவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பேட் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிணியும் ஜக்கவும் நிற்கிறாங்க. 2 பேரும் உடனே சொல்கிறாங்க, டேய் நீ அவள் பேட் அன்றைக்கி அவளுக்கு அந்த இதான போல்டான பேட்டு வாங்கி கொடுக்கும்போதே தெரியும்டா, அது உனக்கு தான் நீ வாங்குற அப்படின்னு. ஏன்டா சொந்தமாக எதுவும் வாங்கிக்க மாட்டியா, எல்லாமே அவகிட்ட இருந்தால் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேவலமாக பேசி விட்டுறாங்க. உடனே இவருக்கும் அஸ்வினுக்கும் கோவம் வந்துடுது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் பேட்டே தேவையில்லை அப்படின்ட்டு போகிறாரு. போயிட்டு ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிடுறாரு. இதை கோச் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கோச் யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.